வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. நம்ம ஜாதகத்துல 27 நட்சத்திரங்கள் தான் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கு. அப்படின்னு 27 நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம கணக்கிடுறோம். ஏன் அப்ப வானத்துல மொத்தமே 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கா அப்படின்னா அதான் இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சத்துல எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனாலும் ஏன் நம்ம அந்த குறிப்பிட்ட 27 நட்சத்திரத்தை மட்டும் கணக்கிடுறோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதாவது நம்ம பூமியை பூமியோட துணைக்கோள் அப்படின்னு சொல்ற நிலவு சுத்தி வருது. அப்போ அந்த 360 டிகிரி பிரபஞ்சத்தை நிலவு சுத்தி வரும்போது எந்தெந்த நட்சத்திரம்லாம் அங்க கிராஸ் ஆகுதோ, அதாவது நிலவு எந்த நட்சத்திரங்களை எல்லாம் கடக்குதோ அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம ஜாதகத்துல கணக்கெடுத்துக்கிறோம். ஏன்னா நிலவு ஒரு கோளோட ஒரு நட்சத்திரத்தோட ஒளியை உள்வாங்கி நிலவு தான் நம்ம பூமிக்கு அனுப்புது அப்படிங்கிற ஒரு ஒளியியல் அமைப்புப்படி தான் நம்ம ஜோதிடம் கணக்கிடப்படுகிறது. அதனால எந்த ஒரு நட்சத்திரத்தை நிலவு கடக்குதோ அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா அதிவிரைவில் 360 டிகிரி இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரக்கூடிய, அதாவது ஒரு மாதத்துல 360 டிகிரி சுற்றி வர்ற, ரொம்ப அதிவேகமாக சுற்றி வர்ற ஒரு கிரகம் அப்படின்னா சந்திரன் மட்டும்தான். அந்த சந்திரன் அந்த நேரத்தில் அந்த ஒரு மாதத்தில் கடக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அந்த 27 நட்சத்திரங்கள். அது இல்லாமல் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த சந்திரனோட அந்த ஓடு பாதையில் இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கிறதால அதை மட்டும் தான் நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம்.